அது மழைக்காலம். தினமும் மாலை நேரமா மழை பெய்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்ல சிந்துன்னு ஒரு மருமகள் இருந்தா. அவளோட கணவன் பாப்லு ஒரு கூலி தொழிலாளி. வீட்டில் சிந்துவும் பாப்லுவும் பாப்லுவோட அம்மா கோமதி அம்மாளும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. கோமதி அம்மா ரொம்ப உழைப்பாளி. வீட்டுக்காக எப்போதும் ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா வயசு ஆகிடுச்சுனால உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்கல. ஒரு நாள் மழை பெய்துகிட்டு இருந்தப்போ கோமதி அம்மா வீட்டுக்கு வெளியே நின்று கவலையா இப்படி சொன்னாங்க. ஐயோ, இந்த மாதம் செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சே. வீட்டுக்கு வர்ற வருமானம் பார்த்தா கண்ணீர் வருது. செலவு பட்டியலை பார்த்தா தலை சுத்துது. அரிசி விலை ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு, என்ன விலை ஏறிடுச்சு. ஆனா நம்ம வருமானம் மட்டும் அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. இந்த வீட்டோட கணக்கை பாக்குறப்போ எனக்கு சில நேரம் கணக்கு புத்தகத்தையே பார்த்து பயமா இருக்கு. ஒரு பக்கம் மழை விடாம பெய்யுது, இன்னொரு பக்கம் செலவு விடாம கூடிக்கிட்டே இருக்கு. இப்படி போனா நம்ம வீட்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி கணக்கு போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு. ஏதாவது ஒரு வழியில வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதலா வருமானம் வந்தா நல்லா இருக்கும். இல்லனா இந்த மாத கடைசியை எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சாலே மனசு கணக்குது. அதை கேட்ட சிந்து ஒரு யோசனை சொன்னா. அம்மா, நான் சிக்கன் லாலிபாப் செஞ்சு விற்கலான்னு நினைக்கிறேன். இந்த மழை நேரத்துல மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து பஜ்ஜி போண்டா சாப்பிடுவாங்க. இந்த தடவை நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். சுட சுட சிக்கன் லாலிபாப் செஞ்சு வித்தா மழையையும் மறந்து மக்கள் வரிசையா நிற்பாங்க. ஒரு லாலிபாப் சாப்பிட்டா இன்னொரு லாலிபாப் வாங்கணும்னு தோணும் மாதிரி செய்வேன் அம்மா. அப்புறம் பாத்துக்கோங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட்டத்தை சமாளிக்கவே ஒரு ஆள் வேணும். கோமதி அம்மாளுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த நாளே சிந்து சந்தைக்கு போய் சிக்கன், மசாலா, மைதா, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்கு வந்து ஆர்வமா சிக்கன் லாலிபாப் தயாரிக்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு மனசுல ஒரு அவசரம் இருந்துச்சு. எப்படியாச்சும் சீக்கிரமா நிறைய லாபம் பார்க்கணும்னு நினைச்சா. அதனால சரியான அளவுல மசாலா போடாம கணக்கே இல்லாம காரத்தூள் போட்டா. இன்னும் சுவை வரணும்னு நினைச்சு நிறைய மிளகாய்த்தூள் சேர்த்தா. கோமதி அம்மா அதை பார்த்துட்டு, சிந்து, அளவுக்கு அதிகமா போடாத. சாப்பிடுறவங்களுக்கு ரொம்ப காரமா இருந்தா பிடிக்காது. ஆனா சிந்து கோமதி அம்மா சொல்றத கேட்கவே இல்லை. அம்மா, இப்ப எல்லாருக்கும் காரம்தான் பிடிக்கும். பாத்துக்கோங்க, எல்லா லாலிபாப்பும் விற்று தீரும் அப்படின்னு நம்பிக்கையா சொன்னான். மாலையில மழை பெய்ய ஆரம்பிச்சது. சிந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிறிய கடை போட்டா. மாலை நேரம் என்பதனால நிறைய பேர் வந்து லாலிபாப் வாங்கினாங்க. முதல்ல பக்கத்து வீட்டு பிந்து வந்து, அடடா சிந்து அக்கா, என்ன கடை போட்டிருக்கீங்க? அதுவும் இந்த மலையில வாசனையே ஆள தூக்குது. நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்த மலைக்கு எனக்கு சாப்பிட்டே ஆகணும். பிந்து, இது சிக்கன் லாலிபாப். இந்த மழைக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா ஸ்பைசியா இருக்கும். அதுக்கப்புறம் லாலி, கிட்டு, மோட்டு எல்லாரும் வாங்கினாங்க. சூடா இருந்தனால எல்லாரும் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க. மழை நிக்கிறதுக்குள்ள எல்லா லாலிபப்பும் விற்று தீர்ந்துச்சு. சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பக்கத்துல இருந்த தன்னோட மாமியார் கிட்ட, பாருங்க அம்மா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே விற்று தீர்ந்துடுச்சு. கோமதி அம்மா சிரிச்சாங்க. ஆனா அவங்க மனசுல இன்னும் சந்தேகம் இருந்துச்சு. அந்த இரவு கொஞ்ச நேரத்திலேயே பிரச்சனை ஆரம்பிச்சுது. முதல்ல பிந்து வீட்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு வாய் முழுக்க எரிச்சலா இருந்தது. அடுத்ததா லாலி நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். கிட்டு வீட்ல இருந்த தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டான். மோட்டு ஐஸ்கிரீம் எங்கேயாவது கிடைக்குமான்னு ஓடினான். மறுநாள் காலையில எல்லாரும் சிந்து வீட்டுக்கு வந்தாங்க. எல்லோரும் காரத்துல அவதிப்பட்ட முகத்தோட நின்னாங்க. அப்போ லாலி கோவமா இப்படி கேட்டான். சிந்து அக்கா, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த சிக்கன் லாலிபாப்ல இவ்வளோ காரத்தை தூக்கி போட்டிருப்பீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நாங்க லாலிபாப் வாங்கி சாப்பிட்டோமா இல்ல நெருப்பு கட்டியவே வாயில போட்டோமான்னு தெரியல. நேத்து ராத்திரி முழுக்க எங்க வீட்ல யாருமே தூங்கல. நான் மட்டும் 10 டம்ளர் தண்ணி குடிச்சேன். என் அம்மா 2 கிண்ணம் தயிர் சாப்பிட்டாங்க. என் அப்பா ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு.
இதெல்லாம் ஒரு லாலிபாப்புக்காக நடக்கிற விஷயமாக்கா? லாலிபாப்பு விற்கணும்னா ருசியா விற்கணுமே தவிர ஊரையே தீயணைக்க வைக்க கூடாதுல்ல. அப்பதான் சிந்துவுக்கு தன்னோட தவறு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. பக்கத்துல இருந்த கோமதி அம்மா அமைதியா ஒரு லாலிபப்பை எடுத்து சிந்து கிட்ட தந்தாங்க. சிந்து, நீயே இத சாப்பிட்டு பாரு, அப்ப புரியும். சிந்து அதை தைரியமா ஒரு துண்டு சாப்பிட்டா. முதல் சில நொடிகள்ல எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் அவளோட கண்களில் தண்ணீர் வர ஆரம்பிச்சுது. வாய் முழுக்க எரிய ஆரம்பிச்சுது. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் தண்ணி குடிச்சா. அதுவும் சரியாகல. தயிர் சாப்பிட்டும் பார்த்தா, அதுவும் போதல. கடைசியில பால் குடிச்ச பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. அதை பார்த்த எல்லாருமே சிரிச்சாங்க. சிந்துவும் தன்னோட தவற ஒத்துக்கிட்டா. அம்மா, நீங்க சொன்னதை கேட்காம போனது என் தவறு. அளவுக்கு அதிகமா காரம் போட்டுட்டேன். அப்போ கோமதி அம்மா அவளை திட்டல. அமைதியா ஒரே ஒரு அறிவுரை மட்டும்தான் சொன்னாங்க. எந்த வேலையிலயும் அவசரம் கூடாது. லாபம் மட்டும் நினைச்சா போதாது. வாங்குறவங்க திருப்தியா இருக்கணும். அந்த வார்த்தைகள் சிந்துவோட மனசுல பதிஞ்சுச்சு. அடுத்த சில நாட்கள் சிந்து புதிய ரெசிபிய முயற்சி பண்ணனா. கோமதி அம்மாவும் அவளுக்கு உதவி பண்ணாங்க. சரியான அளவுல மசாலா போட்டாங்க, சரியான அளவுல உப்பு சேர்த்தாங்க. ஒவ்வொரு லாலிபப்பையும் ருசி பார்த்து தயாரிச்சாங்க. அடுத்த மழை நாளில் மறுபடியும் கடை திறந்தாங்க. இந்த தடவை மக்கள் கொஞ்சம் தயக்கத்தோட வந்தாங்க. ஆனா சுவை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கூட்டத்துல இருந்த பப்ளு இப்படி சொன்னான். சிந்து அக்கா, லாலிபாப் ரொம்ப ருசியா இருக்கு. காரமும் சரியான அளவுல இருக்கு. இந்த மலைக்கு இதமா சூடா அருமையா இருக்கு. அந்த செய்தி ஊர்ல வேகமா பரவுச்சு. அடுத்தடுத்த நாட்களில் வியாபாரம் நல்லா வளர ஆரம்பிச்சுது. பிந்து தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு வந்தான். லாலி தன்னோட உறவினர்களை அழைச்சிட்டு வந்தான். மோட்டு பள்ளிக்கூட நண்பர்களை கூட்டிட்டு வந்தான். சிறு காலத்திலேயே சிந்துவோட சிக்கன் லாலிபப் ஊர்ல பிரபலமாயிடுச்சு. வியாபாரம் வளர்ந்ததும் சிந்து முதல்ல செய்த வேலை கோமதி அம்மாளுக்கு ஒரு புதிய நாற்காலி வாங்கி கொடுத்தா. அதை பார்த்த கோமதி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப கோமதி அம்மா சிரிச்சுக்கிட்டே, சிந்து, அறிவுரை மட்டும் போதாதுமா. அத மனசுல வச்சு கேட்டு அதன்படி செயல்பட்டதாலதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. முதல் தடவை தவறு நடந்தப்போ மனசு உடைஞ்சு போகாம அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்ட. அதுதான் உன்னோட பெரிய பலம். இன்று மக்களும் சிக்கன் லாலிபாப்ப வாங்கி ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உன் உழைப்பும் பொறுமையும் மாற்றத்தை ஏற்றுக்கிட்ட மனசும் தான். வாழ்க்கையில யாரும் முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைய மாட்டாங்கம்மா. ஆனா தவறிலிருந்து கற்றுக்கிட்டு முன்னேறவங்க தான் கடைசியில ஜெயிப்பாங்க. இன்று உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அந்த நாளுக்கு பிறகு சிந்து எப்போதும் எந்த வேலையும் அளவோடு பொறுமையோடு செய்ய ஆரம்பிச்சா. மழை பெய்யும் ஒவ்வொரு நாளும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தது. சிக்கன் லாலிபப் வாங்க வந்தவங்க சுவையோட சேர்த்து சிந்து கோமதி அம்மா இருவர்களுடைய அன்பையும் ரசிச்சுக்கிட்டே போவாங்க. இந்த கதை சொல்ல வர நீதி என்னன்னா, அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரையை மதித்து எந்த வேலையையும் அளவோடும் பொறுமையோடும் செய்தால்தான் நிலையான வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விடி டைரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.